இப்படி பேசி பேசி தான் காலையில் டைம் இப்போ வரைக்கும் இவ்வளோ நேரம் வீணாக போச்சு. அதை சொல்கிறதுக்கு அதுவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஆகிப்போச்சு. ஓகே, இன்றைக்கி உங்களோட எனர்ஜி பார்க்கலாம். உங்களோட எனர்ஜி 6 ஆஃப் கப்ஸ். 6 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு இதை பார்த்தோன்னே என்ன தோணுச்சு அப்படின்னா, 6 ஆஃப் கப்ஸுங்கிறது என்ன? ஓகே, இது உங்களுக்கு தெரிஞ்ச சோல்மேட்டாக இருக்கலாம், உங்களோட பாஸ்ட் லைஃப் லவ்வர்ஸாக இருக்கலாம், பயங்கர ஃபெய்த்ஃபுல்லான உங்கள் ஸ்பௌஸாக இருக்கலாம், சின்ன வயசுலேருந்து சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட்ஸாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஓகேயா, அவங்க லைஃப்பில் என்ட்ரு ஆகிறாங்க, இல்லை புதுசாக ஒரு நபர் நீங்கள் ஏங்கிக்கிட்டே இருக்கீங்க, ஏதோ ஒரு புது சோல்மேட் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. சோல்மேட்ஸ் எப்போவுமே பெர்ஃபெக்ட் மேட்ச், அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. ட்வின் ஃப்ளேம் தான் பெர்ஃபெக்ட் மிரர். சோல்மேட்டு மிரர் பண்ணுறாங்க பண்ணலை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே செஞ்சு கொடுத்துருவாங்க. சோல்மேட்டுங்கிறது 2 டிஃப்ரெண்ட் சோல்ஸ் லிவிங் அண்டர் தி சேம் ரூஃப், 2 டிஃப்ரெண்ட் லைஃப்ஸ். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. 2 வித்தியாசமான வாழ்க்கையை, 2 வித்தியாசமான உயிர்கள் ஒரே கட்டடத்துக்கு கீழே வாழ்கிறது தான் சோல்மேட் லைஃப். அப்போது ஒருத்தருக்கு இருக்கிற உணர்வுகளையும் எமோஷன்ஸையும் கோல்ஸையும் ஆம்பிஷன்ஸையும் ஒருத்தர் மதிப்பாங்க. அப்போது மதிக்கும்போது, அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கும்போது, வேல்யூ பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஓகே உனக்கு இது பிடிச்சிருக்கா, இந்த விஷயத்தில் நீ க்ரோ ஆகிறதுக்கு நான் உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும், நான் எப்படி நீ உன் டெஸ்டினேஷன் அடையிறதுக்கு நான் உதவ முடியும், உன்னோட சோல் லெவல் க்ரோத்து, மெட்டீரியலிஸ்டிக் க்ரோத்து, கெரியர் லெவல் க்ரோத்து, இதுக்கெல்லாம் நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்னு ஒருத்தர் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட, ஃப்ரெண்ட்ஷிப்போட, அந்த டீப் பாண்டிங்கோட வாழ்ந்துட்டு இருக்க தான் சோல்மேட் லைஃப். அதுதான் 6 ஆஃப் கப்ஸ். ஆனால் இந்த 6 ஆஃப் கப்ஸையே உடச்சிங்கன்னா என்ன, 2 ஆஃப் கப்ஸு, 4 ஆஃப் கப்ஸு, கரெக்டு தானே? அப்போது இந்த 4 ஆஃப் கப்ஸை நீங்கள் விட்டுட்டு 2 ஆஃப் கப்ஸுக்கு வரணும் அப்படின்னா, 4 ஆஃப் கப்ஸுங்கிறது என்ன, 3 ஆஃப் கப்ஸுங்கிறது செலிப்ரேஷன். அந்த 3 ஆஃப் கப்ஸ் கீழே 4 ஆஃப் கப்ஸில் கொட்டி போய் கிடக்கும். அந்த காலி கொட்டி போன எம்டி கப்ஸே பார்த்துட்டு சோகமாக இருக்கிறது. ஆனால் பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு நிற்கிது, அதுதான் 4th கப்பு. ஓகேயா, அந்த வச்சுட்டு நிற்கிது அப்படிங்கிறது பொறி தட்டுனா தான் அந்த 4th கப்பை நிமிந்து பார்க்கவே உங்களுக்கு தோணும். அப்போ 4th கப்பை நிமிந்து பார்த்து அந்த 4th கப்பை கையில் வாங்கிட்டீங்க. அப்போ அதை ஆராய்ச்சி பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் அந்த 4th கப்புக்குள்ளே என்ன இருக்குது, 2 ஆஃப் கப்ஸ் சேர்ந்தது தான் அந்த சிங்கிள் கப்புங்கிறதே உங்களுக்கு தெரியும். அப்போது 4 ஆஃப் கப்ஸ்லேருந்து 2 ஆஃப் கப்ஸ் ஆகணும் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்ருக்க ஆங்குலேஷன், உங்கள் பர்செப்ஷன், நீங்கள் எந்த விதத்தில் உள்வாங்குறீங்க, எப்படி பார்க்குறீங்க, இது அத்தனையுமே மாற்றணும். ஹெட் டு டோ ஒரு ஸ்கொயர் 1லேருந்து மாற்றணும். அப்படி மாற்றினீங்கன்னா மட்டும்தான் அந்த 4 ஆஃப் கப்ஸில் பிரபஞ்சம் உங்களுக்கு ஏந்திக்கிட்டு நிற்கிற கப்பு தெரியும். அந்த கப்பை கையில் வாங்கி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த ஒரு கப்பு தான் 1 சோல். அந்த 1 சோல் 2 பாடிஸ்குள்ளே இருக்குது. ஒரே சோல் 2 பாடிஸ்குள்ளே இருக்குது. அப்போ சோல்மேட் மாதிரி இல்லை இது. ஒரே வாழ்க்கையை, ஒரே ஆம்பிஷன்ஸை, ஒரே டெஸ்டினேஷனை, ஒரே வாழ்க்கையை 2 பாடியில் ஒரே ரூஃபு கீழே நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். இதுதான் இன்றைக்கான மெசேஜ்.